அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா சபையின் தலைமையகத்தில் இன்று 71வது பொதுச்சபை கூட்டம் ஆரம்பமாக உள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற இருக்கும் இந்த பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அங்கு சென்றுள்ளார். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் தலைமை வகிக்கும் இறுதி பொதுச்சபை கூட்டமாக அமைந்துள்ள இந்த முறை பொதுச்சபை கூட்டம் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா கலந்து கொள்ளும் இறுதி பொதுச்சபை கூட்டமாகவும் அமைந்திருப்பதால் இந்த முறை பொதுச்சபை கூட்டம் முக்கியமாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாளை மறுதினம் 21ஆம் தேதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியுடன் அமெரிக்கா சென்று இருக்கும் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இந்த முறை பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு இதுவரை ஸ்ரீலங்கா ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படாத மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நிரந்தர அபிவிருத்திக்கான இலக்குகள் மற்றும் உலக மாற்றத்திற்கான ஒத்துழைப்பு என்ற தலைப்பில் இந்த முறை ஐநா பொதுச்சபை கூட்டம் நடைபெறுவதால் ஸ்ரீலங்காவிற்கு இது மிகவும் முக்கியத்துவமான பொதுச்சபையாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் மங்கள கூறுகின்றார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தின் இலக்குகளும் இதுவாகவே இருப்பதால் இது முக்கியத்துவம் பெற்றிருப்பதாகவும் அதனால் இந்த முறை பொதுச்சபை கூட்டத்தின் பின்னர் ஸ்ரீலங்காவிற்கு உலக நாடுகளின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதேவேளை தற்போதைய அரசாங்கத்தின் நல்லிணக்க மற்றும் நிரந்தர அமைதிக்கான நடவடிக்கைகளையும் உலக நாடுகள் வரவேற்றிருப்பதாகவும் அமைச்சர் மங்கள சமரவீர மேலும் தெரிவித்துள்ளார்.